வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம். நான் உங்க அன்பு நண்பன் பூசம் பூபதி. இன்னைக்கு வீடியோல துலாம் லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை எது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு லக்கணத்துக்கும் 6, 8, 12ஆம் அதிபதிகள் பகைத்தன்மை கொண்ட கிரகங்களாக வருவாங்கன்னு பார்த்திருக்கோம். அதுல ஒரே ஒரு கிரகம் ஜென்ம பகைவராக வருவாருன்னு பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில சுக்கிரனுடைய லக்கணமான துலாம் லக்கணத்துக்கு ஜென்ம பகை கிரகமாக வரக்கூடியவர் குரு பகவானுங்க. அசுர குருவாகிய சுக்கிரனுக்கும் தேவ குருவாகிய குரு பகவானுக்கும் ஒத்தே வராதுங்க ஜோதிடத்துல. அதனால ஒருவருக்கு ஒருவர் அதிகமான பகைத்தன்மை எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள். அதனால சுக்கிரனுடைய லக்கணமாகிய துலாம் லக்கணத்துக்கு குருவோட தசை தாங்க வரவே கூடாத தசை. குரு 6ஆம் அதிபதியாக துலாம் லக்கணத்துக்கு வருவாருங்க. 6ஆம் அதிபதி என்ன தருவார்? 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு கிரகமாக வர்றாருங்க. குரு பகவான் இரு ஆதிபத்திய கிரகம் இல்லையா? அதனால 3ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் உரிய கிரகமா வர்றாருங்க. 3ஆம் பாவகம் இளைய சகோதரர், தைரியம், வீரியம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா வருதுங்க. தனுசு வீடு 3ஆம் பாவகமா வருது. மீன வீடு 6ஆம் பாவகமாக வருங்க துலாம் லக்கணத்துக்கு. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு, எங்க இருந்தா அதிகமான கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே துலாம் லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே குரு இருந்துச்சுன்னா அந்த குரு திக்பலத்தோட இருப்பாருங்க. குருவுக்கு துலாம் பகை வீடா இருந்தாலும் கூட அங்க திக்பலமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களையே செய்வாருங்க. ஒரு கிரகம் எந்த வீட்டோட அதிகமாக தொடர்பு கொள்ளுதோ அந்த வீட்டின் பலன்களையே அதிகமாக எடுத்து செய்யும் அப்படிங்கிற விதியின்படி லக்கணத்துல இருக்க குரு பகவான் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ள மாட்டாருங்க. 5ஆம் பாவத்தை தான் தொடர்பு கொள்வார். ஒரு சுப கிரகமாகிய குரு பகவான் லக்கணத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மைங்க. அவர் திக்பலத்தோட இருக்கிறதுனால மேலும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அவர் இங்க இருந்துட்டு 5, 9ஆம் பாவங்களை பார்த்து குழந்தை, புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, பூர்வீக சொத்துக்கள் ஆகியவற்றில் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க. அதனால குரு பகவான் 1ல் இருக்கலாம் துலாம் லக்கணத்துக்கு. அடுத்ததாக 2ஆம் வீடாகிய விருச்சகத்துல வரும்போது அது அதிநட்பு ஸ்தானம்ன்றனால குரு நட்பு நிலைமையில தாங்க இருப்பாரு செவ்வாயுடைய விருச்சக வீட்டுல. ஆனா அங்க இருக்க குரு பகவான் 6ஆம் வீட்டை தனது 5ஆம் பார்வையால பார்த்து வலுப்படுத்துவாருங்க. 6ஆம் அதிபதியாகி அவர் தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்க்கறது தப்பு. அதனால 6ஆம் வீட்டின் பலன்களான கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை அதிகமாக ஏற்படுத்துவார். குருவே ஒரு தனக்காரகன் அப்படிங்கிறதுனால பண விஷயங்கள்ல அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாருங்க. கடனை கொடுப்பார் பெரிய அளவுல. அதனால 2ஆம் வீட்டுல குரு இருக்கிறது குடும்பத்துக்கு நல்லது, தனம் வாக்குக்கு நல்லதுன்னு சொன்னாலும் கூட குரு திசையில துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு பெரிய அளவுல பொருளாதாரத்துல கஷ்டத்தையும் ஒரு கடனையும் கொடுப்பாருங்க. அதனால 2ஆம் பாவத்துல இருப்பது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அடுத்ததாக 3ஆம் பாவமாகிய தனுசு வீட்டுல குரு பகவான் இருக்கிறது ஓரளவு நல்லது தாங்க. ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக 7, 9, 11 ஆகிய பாவங்களை பார்ப்பாருங்க. அதனால மனைவி, தந்தை, அண்ணன் ஆகியோருக்கு ஒரு சில நன்மைகள் இருக்குங்க. இயல்பாகவே இங்க இருக்க குரு பகவான் ஆட்சி நிலைமையில இருப்பாருன்றனால நல்ல ஒரு வலுப்பெற்ற குரு பார்க்கறதுனால இந்த பாவங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் பாவம் குருவுடைய வீடா வர்றதுனால அவர் 3ஆம் பாவத்துல இருக்கும்போது அந்த பாவக பலன்களை அதிகமாக செய்வார். 6ஆம் பாவக பலன்களை செய்ய மாட்டார். அதன் அடிப்படையில குரு 3ல இருக்கலாங்க துலாம் லக்கணத்துக்கு. அடுத்ததாக 4ஆம் பாவத்துல வரும்போது குரு நீச்சம் ஆயிடுவாருங்க. என்னதான் ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அவர் நீச்சமாகிறது சரியில்லைங்க. ஏன்னா குரு தான் தனக்காரகன், புத்திரக்காரகன். அப்படிப்பட்ட குரு பகவான் நீச்சம் ஆயிட்டா பணங்காசுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அது மாதிரி குழந்தைகள்ல பிரச்சனைகள் வரும். அதனால புத்திர பாக்கியம் ஆகியவற்றை நல்லா இருக்கணும்ன்றனால குரு நீசமாகாமல் இருப்பது நல்லதுங்க. அதையும் மீறி நீசமாயிட்டா எழுத்த மாதிரி கடகத்துல சந்திரன் இருந்து பார்ப்பது, சுக்கிரன் இருந்து பார்ப்பது ஆகிய ஒரு சுபருடைய பார்வை கிடைச்சிச்சுன்னா அவர் கொஞ்சம் மேல வந்துருவார். அதனால 4ல இருக்கிறதை விட 5ஆம் பாவகம் ஆகிய கும்ப வீட்டுல குரு பகவான் இருக்கும்போது அந்த நீசத்தன்மை நீங்கிருங்க. நீசத்தை விட்டு வெளியே வந்துருவார். அதனால இங்க இருக்க குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார். குரு ஒரு திரிகோண பாவகம் ஆகிய 5ல் இருக்கிறது நல்லது. சுபர்கள் திரிகோணத்திலும் பாவர்கள் கேந்திரத்திலும் இருப்பது நல்லதுன்ற மூல விதிப்படி இந்த 5ஆம் பாவகம் ஆகிய ஒரு திரிகோணத்துல இருக்கிறது நல்லதுதாங்க. அதை விட 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவகம் ஆகிய 5ஆம் பாவத்துல குரு மறையறனால 6ஆம் பாவக பலன்களாகிய கடன், நோய், எதிரிகளை தரமாட்டாருங்க அவருடைய திசையில கூட.
அதனால 5ல குரு இருப்பது நல்லது. அடுத்ததாக 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் ஆகிய மீன வீட்ல குரு இருக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு கிரகமும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவருடைய அந்த கெடுதலான வீட்டிலேயே இருந்து திசை நடத்தும்போது மிக அதிகமான தொந்தரவுகளை குடுப்பார். அதன் அடிப்படையில 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் 6ஆம் வீட்டிலேயே ஆட்சியா இருந்து திசை நடத்துறது தப்பு. அதனால குரு 6ல இருக்கக்கூடாது. அதையும் மீறி இருந்தாருன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் ஆகியவற்றை அதிகப்படுத்துவார். கடனை அதிகமாக கொடுப்பார். அந்த திசை 16 வருடம். இந்த 16 வருட திசையில பெரும்பாலும் 80% 6ஆம் அதிபதியாகவே செயல்படுவார். இரு ஆதிபத்திய கிரகம் இல்லையா? அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 20% காலகட்டத்தில 3ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். ஆனால் பெரும்பகுதியாக 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு கடுமையான தொந்தரவுகளை கொடுப்பார். அதனால 6ஆம் பாவத்தில குரு இருக்கவே கூடாது. துலாம் லக்னத்துக்கு. அடுத்ததாக 7ல குரு பகவான். 7ஆம் பாவகம்ன்றது கலஸ்திர ஸ்தானங்க, மனைவி ஸ்தானம். அந்த இடத்துல இங்க மேசமாகி மேசராசியாகி அங்க குரு பகவான் நட்பு ஸ்தானத்துல அமருவாருங்க. குரு பகவான் 7ல இருக்கும்போது லக்கணத்தையே பார்ப்பார். அதனால குரு லக்கணத்தை பார்ப்பார். அதனால அப்படிங்கிறதன் அடிப்படையில அது ஒரு நல்லது தாங்க. நட்பு ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறனால பெரிய அளவுல கெடுதல்கள் இருக்காது. அதனால 7ஆம் பாவத்துல கூட குரு பகவான் இருக்கலாம். நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு கணவன் மனைவி ஆகியவை அமையுதுனால இந்த குரு பகவான் இருக்கிறனால. அடுத்ததாக 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகமாகிய ரிஷபத்துல குரு பகவான் அமரும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. ஏன்னா 6ஆம் பாவகாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமாகிய 8ஆம் பாவத்துல மறைகிறார் அப்படிங்கிறதன் அடிப்படையில பெரிய அளவுல கெடுதல்கள் இருக்காது. அது சுக்கிரனினுடைய வீடு அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற குரு பகவான் பகைத்தன்மையில தாங்க இருப்பாரு. அதனால பெரிய அளவுல கெடுதல்களை செய்ய மாட்டார். 8ஆம் பாவத்துல இருக்கும்போது வெளியூர், வெளிமாநிலம் ஆகியவற்றில சென்று வேலை செய்ய வைப்பார். அவர் 2ஆம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். குடும்பத்துக்கு நல்லது, செல்வாக்குக்கு நல்லது, நல்ல ஒரு பேச்சு இருக்கும். பேசி பிழைக்கக்கூடிய தொழில் கூட ஒரு சிலருக்கு அமையும் இந்த 2ஆம் பாவத்தை குரு பார்க்கும்போது. அதனால 8ல் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை. அடுத்ததாக 9ஆம் பாவகமாகிய மிதுனத்துல இருக்கும்போது அந்த குரு பகவான் நேராக 3ஆம் பாவகத்தை தாங்க பார்ப்பாரு. எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவக பலன்களை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறதன் அடிப்படையில 3ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் 3ஆம் பாவ பலன்களை அதிகமாக எடுத்து செய்வார். 9ஆம் பாவத்தில் இருக்கிறாருன்ற அடிப்படையில தந்தை விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறனால பூர்வீக சொத்துக்களை கொடுப்பார். நல்ல ஒரு தந்தை கிடைக்குங்க இங்க இருக்கிறனால. அதனால 6ஆம் பாவத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறதன் அடிப்படையில பகைத்தன்மையோட இருந்தாலும் கூட இந்த 9ஆம் பாவமாகிய மிதுனத்தில் குரு இருப்பது நல்லது. அடுத்ததாக 10ஆம் பாவங்க. 10ஆம் பாவத்துல குரு கடகத்துல உச்சமாவார். ஒரு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் உச்சமாவது நல்லதில்ல. அப்படிங்கிற அடிப்படையில அவரு 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த 10ல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக 6ஆம் வீட்டையே பார்ப்பார். 6ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி உச்சனாக இருந்து திசை நடத்தும்போது கடுமையான கெடுபலன்களை அவருடைய திசையில கொடுப்பாருங்க. அதனால குரு பகவான் துலாம் லக்னத்துக்கு 10ல உச்சமா இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அடுத்ததாக 11 ஆகிய சிம்மத்துல 11ஆம் வீடு ஆகிய சிம்மத்துல அதிநட்பு ஸ்தானத்துல இருப்பாருங்க குரு. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவர் 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறதன் விதிப்படி இந்த 11ஆம் பாவகத்துல நட்பு ஸ்தானத்துல இருக்கிறதுனால குரு பகவான் பெரிய அளவுல கெடுதல்களை தரமாட்டாருங்க. அதனால 11ல் குரு இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பாவகத்தை பார்த்து வலுப்படுத்துவார். அதனால குழந்தைகள், புத்திர பாக்கியங்கள் ஆகியவை நல்ல அமைப்பிலேயே இருக்குங்க. அடுத்ததாக 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக 6ஆம் வீட்டையே பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதன் அடிப்படையில அவர் 12ல இருக்கக்கூடாதுங்க. 12ல இருந்துச்சுன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் ஆகியவற்றில பிறந்த இடத்தை விட்டு தூரமாக சென்று பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். அப்படி இருந்தாலும் கூட 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால கடனால ஊரை விட்டு ஓடுறது, கடன் தொந்தரவால வெளியூருக்கு குடி போறது, ஒரு க வேலைக்காக வெளியூருக்கு போவது, அது மாதிரி 6ஆம் பாவக பலன்களையே அதிகமாக செய்து 6ஆம் பாவம் தாங்க வேலை. அதனால ஒரு நல்ல வேலை கிடைச்சு வெளியூருக்கு போறது அப்படின்ற மாதிரி பலன்களை செய்து பிறந்த இடத்தை விட்டு நகற்றுவார். 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றதுனால குரு 12ல் இருப்பது துலாம் லக்னத்துக்கு அந்த அளவுக்கு சரியில்லைங்க. சரி, இப்ப இந்தந்த இடத்துல இருந்தா நல்லது, இந்தந்த இடத்துல இருந்தா கெட்டதுன்னு பார்த்தோம். அதையும் மீறி அந்த கெடுதலான இடங்கள்லயே குரு பகவான் இருக்கிறாரு. அதிலையும் குறிப்பாக 6ஆம் பாவத்திலே இருக்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? 6ஆம் பாவ பலன்களாகிய கடன், நோய், எதிரி ஆகியவற்றை வலுத்து செய்வாருங்க. குரு எங்க இருந்தாலும் அந்த பாவகத்தை வளர்ப்பார் அப்படிங்கிறதன் அடிப்படையில 6ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவ பலன்களைத்தான் வலுத்து செய்வார்.
சுப கிரகம் தானே எப்படி கெடுதல் செய்யும் அப்படின்னா, சுப கிரகம்ங்கிறது இயற்கையில சுப கிரகம். ஆனால் அந்தந்த லக்கணத்தை பொறுத்து அவர் லக்கண அசுபராக வருவாருங்க. அதனால தான் இந்த லக்கணத்துக்கு குரு 6ல வந்து ஆட்சி அடையக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால குரு 6ஆம் பாவத்துல இருப்பது ஒரு ஓரளவுக்கு ஒரு சரியில்லாத தன்மை தாங்க. சரி என்ன பண்ணலாம்? இப்படி 6ஆம் பாவத்திலேயே 6ஆம் அதிபதியாகிய குரு பகவான் வந்து இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி இருந்தா இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்? துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய சுக்கிரன் அதே 6ஆம் பாவத்துல உச்சமா இருக்கிறாரு அப்படின்னா, குரு ஆட்சியாக இருந்து பெரிய கெடுதல்கள செய்ய முடியாதுங்க. ஏன்னா, உச்ச பலமே அதிகபட்ச பலம் அப்படிங்கிறதன் அடிப்படையில உச்சமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் இந்த கெடுபலன்களை எல்லாமே தாங்குவாருங்க. அதே மாரி ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் 8ஆம் வீட்ல வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் கூட, இந்த குரு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அதனால லக்னாதிபதியோடைய வலு ரொம்ப முக்கியம். லக்கணத்தை சுபர்கள் பார்க்கிறாருங்க. புதன், சுக்கிரன் ஆகிய சுவர்கள், வளர்பிறை சந்திரன் ஆகியோர் பார்க்கும்போது இந்த லக்கணம் வலுப்பெறும்ன்ற அடிப்படையில இந்த குரு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். என்ன பரிகாரம்? குரு தசை வரக்கூடாது, வந்துருச்சு. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி லக்னாதிபதி வலுவா இருக்கணும். ஆனா லக்னாதிபதி வலுவா இல்லைங்களே! லக்னாதிபதி நீசமாக இருக்கிறார் அல்லது பகை வீட்ல இருக்கிறார். சுக்கிரன் அப்படிங்கும்போது நம்ம லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யணும். வெள்ளை நிற ஆடைகளை அணியணும். வெள்ளி பயன்படுத்தலாம். ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் வெள்ளியிலான அணிகலன்களை அணியலாம். மொச்சை பயிரை வந்து தானமாக கொடுக்கலாம். இது போன்ற சுக்கிரனுடைய காரகத்துவங்களை நம்ம வளர்த்து செய்யும்போது லட்சுமி வழிபடலாம். ஆகியவற்றின் மூலமாக நம்ம லக்னாதிபதி சுக்கிரனை வலுப்படுத்துவதன் மூலமாக இந்த குரு தரக்கூடிய கெடுபலன்களை தாங்கிக் கொள்ள முடியுங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.